அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம செல்வி ராஜேந்திரன் கிச்சனில் வந்து எங்கள் பொண்ணு வந்து அமெரிக்காவில் இருந்து பொண்ணும் பேத்திகளும் வர்றாங்க. அதனால் அவங்கள வந்து ஃபஸ்ட் டைமாக இப்போ தான் முத வர்றாங்க வீடு கட்டி. இப்போ அவங்க வந்துட்டு போய் 6 வருஷம் ஆயிடுச்சு. அதனால் அவங்கள வெல்கம் பண்ணுறதுக்காக வந்து நான் கோலம் போட்டு கலர் கொடுத்து இது மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். எங்கள் பையன் வந்து 2ஆம் தேதி வருவாப்படி. மகப்பிள்ளை பேத்தியும் மயம்பிள்ளை பேத்தியும் இதுவரை பார்த்ததில்ல. இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்க போகிறாங்க. அதனால் ஒரே என்ன சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா வீடியோ காலில் பார்க்குறதுக்கு நேரில் பார்க்குறதுக்கு ரொம்ப இதாக இருக்கும். ஏன்னா தொட்டு தூக்கி பிள்ளைகளோட ஆசையாக கொஞ்சம் போது, அதனால் அந்த நேரத்தை வந்து நாங்கள் ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்றைக்கி வந்து மெட்ராஸ்க்கு போயிட்டார் எங்கள் வீட்டுக்காரரு. போய் ஏர்போர்ட்டில் வந்து ஃப்ளைட்டு லேட்டாக 8:30 மணிக்குன்னு சொன்னது இப்போ 9:30 மணி ஆயிடுச்சு. இன்னும் ஃப்ளைட்டை விட்டு இறங்கலை. வெளியே வந்தோன்னா கூப்பிடுவாங்க. அவங்கள வரவேற்கிறதுக்காக வந்து நான் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணியிருக்கேன். பிள்ளைய பார்த்தா ஒரே சந்தோஷப்படுவாங்க. என் மகளுக்கு வந்து 2 பேத்திக. ஏற்கனவே நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு ஃபுல்லாக வந்து ஒரே கிளீனிங் வேலை தான். காலையிலேருந்து கிளீனிங் பண்ணி என்ன நான் வந்து குளிக்கக்கூட இல்லை. அதனால் சரி ஃபஸ்ட்டு வீடியோ எடுத்துருவோம் அப்படின்ட்டு எடுத்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் டீப்பாக தான் வாங்கலான்னு நினச்சா அதுக்கு வந்து டைம் இல்லை. சரின்னு ஒரு சேலையை போட்டு டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்டூல் வந்து எங்கள் பையன் ஜப்பான் வந்து வாங்கிட்டு வந்தாப்படி, சும்மா இப்போதைக்கு இருக்கட்டும் அப்படின்ட்டு. அப்புறம் மாம்பழம் வாங்கி மாங்காயை வாங்கி பழுக்க போட்டிருக்கோம். பிள்ளைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஏதோ பேர் சொன்னார், தெரியல. இதுதான் நம்மளோட டிவி யூனிட்டு. டிவி வைக்கிறதுக்காக வந்து இது மாதிரி கரெக்டாக அளவாக வந்து அளவெடுத்து எல்லாம் ஷோகேஸும் வச்சுக்கலாம், நம்ம டிவியும் வச்சுக்கலாம். அந்த மாதிரி வந்து செட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த இடத்தையுமே பூரா சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். பிள்ளைங்க ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா நீட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் வந்து எப்படி வந்து எல்லாம் அவங்க கொண்டு வர பெட்டி எல்லாத்தையுமே வந்து நம்ம இங்கே தான் வைக்கணும். அப்போ கொஞ்சம் கசகசன்னு ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் வந்து பரவாயில்ல. ஆனால் வரும்போது வந்து பார்க்கும்போது கொஞ்சம் லுக்காக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். எனக்கே ஒரே சந்தோஷமாக இருக்குது. இப்போ வந்து எப்படா வருவாங்க அவங்கள பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதான் எப்படி நைட்டு கிளம்பி காலையில் வந்துடுவாங்க. விடியும் போது வந்து எங்கள் பொண்ணு வீடியோ போடுவாங்க. ஆனால் சரி வரும்போது கொஞ்சம் எடுத்து வைக்கலாமே அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். அடுத்து எங்கள் பையன் வரும்போதும் இது மாதிரி வெல்கம் பண்ணணும். ஆனால் வீடு பால் காய்ச்சும்போது எங்கள் பொண்ணும் எங்கள் பேத்தியும் எங்கள் பையனும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து எங்கள் மருமக வந்தாங்க. அவங்க 2-3 தடவை இப்போ வந்துட்டு போயிட்டாங்க. ஆனால் வந்து எங்கள் பொண்ணு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வராங்க எங்கள் வீட்டுக்கு. அடுத்தடுத்து இப்போ வீடியோ வரணும். எங்கள் பொண்ணு வீடியோ எடுத்து போடுவாங்க. ஹாய் சொல்லு.
என்னங்கம்மா பிள்ளையெல்லாம் வந்துட்டாங்க. இப்போ ஆவலா எதிர்பார்த்துக்கிட்டு எங்கள் மகளும் பேத்திகளும் வந்துட்டாங்க. வந்து நேற்று ஃபுல்லாக கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாங்க. இப்போ வந்து மதுரைக்கு கிளம்பிட்டோம். ஆமாம், அதனால சரி இந்த வீடியோவை வந்து இது பண்ணிக்கலாம். ஆமாம், நாங்கள் வர்றதுக்காக அம்மா நேற்று ஏகப்பட்ட வேலை பார்த்துருக்கேன். க்ளீன் பண்ணால் இப்போ ரணகலம் ஆயிடுச்சு. ஆமாம், வெல்கம் கோலம் போட்டிருந்தாங்களா அவ்வா பார்த்தியா? ஆமா, இது எங்க பேத்திய தெரியும் தெரியும். சுதீக்ஷா, கீதிகா. ஹாய் சொல்லு கீதிகா. அவ்வா சேனலுக்கு அவ்வா சேனல் பேர் என்ன? எப்படி? அதான் செல்வி ராஜேந்திரன். சரி, ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய். எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஐயோ சாரி, நீ உங்களை பயமுறுத்தி விட்டுறோம். இப்போ நாங்கள் வந்து மதுரைக்கு போகிறோம். ஆமாம், நேற்று தான் நாங்கள் ஊர்ல இருந்து வந்தோம். இன்னைக்கு வந்து கல்யாணத்துக்காக புடவை எடுக்கிறதுக்காக மதுரைக்கு போகிறோம். யாரோட கல்யாணம்ன்றத நாளைக்கு சொல்றோம். சர்ப்ரைஸ் ரைட். யார் வந்தாலும் சர்ப்ரைஸ் ரிவீல் பண்ணுவோம் நம்ம. ஆமா, மாமா வந்துட்டு இருக்காரு ஜப்பான்ல இருந்து. நாளைக்கு வந்தோன்னே சர்ப்ரைஸ் சொல்லுவோம். ஆமா, சரி, இப்போ வந்து மதுரைக்கு போறோம். போத்தீஸ்க்கு போறோம். போத்தீஸ் அப்புறம் அந்த ஏரியா ஃபுல்லா வந்து சுத்தி பார்க்க போறோம். எங்கம்மா? ஆமா, 6 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது மதுரைக்கு போனோம். ஆனால் அதெல்லாம் ஞாபகம் இல்லை. இப்போ போகும்போது தான் கொஞ்சம் ஞாபகம். அந்த இடத்த பார்க்கும்போது ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கீதிகாவுக்கு சுத்தமா தெரியாது. கீதிகாவுக்கு வந்து சுத்தமா ஞாபகமே இல்லை. உனக்கு ஞாபகம் இருக்கா மதுரை எப்படி இருக்குன்னு? முன்னாடி ஒரு மொட்டை மண்டையோட ஒரு பேக்க வச்சு நின்று இருந்த பாரு. போன வருஷம் மொட்டை எடுத்து கீதிகாக்கு அந்த சொப்பு சாமான்லாம் அங்கதான் வாங்கணும். ரொம்ப அலப்புது. ஏன்னா வந்து ரோடு அப்படி இருக்கு, கார்ல போறதுனால. சரி, போலாமா? சரி, வாங்க அங்க போயிட்டு என்னென்ன வாங்குறோம் பார்க்கலாம். இந்த பக்கம் வா, அங்க வராங்க பாரு. போங்க, அவ்வா கூட போ. போத்தீஸ்குள்ளே போனோன்னே ஃபஸ்ட்டு பிள்ளைகளுக்கு இந்த லெஹங்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ஒர்க்கு வச்சது 6000 ரூபா சொன்னாங்க. ஆனால் கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, ஒரு நாள் போடுறதுக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெட்டீரியலாக எடுத்து தைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாடிக்கு போனோம். அப்புறம் பார்த்தா பிறகு பட்டுப்பாடை செக்ஷனுக்கு போனோம். அதுவும் ஒரு 12,000 இப்படி சொன்னாங்க. பிறகு பார்த்தா ஒரு சேலை அடுத்த 2 பேருக்கு தச்சுருவோம்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சேலை 5000 ரூபாய்க்கு சேலை வாங்கி அதையே 2 பேருக்கு பாவாடை சட்டையாக தச்சுருவோம் அப்படின்ட்டு சேலை வாங்கி அதுக்கு தாவணி 850 ரூபா ஒரு தாவணி, ஆளுக்கு ஒரு தாவணி வாங்கிட்டு அப்புறமா கொஞ்சம் அந்த லேஸு கிளிப்புக அந்த மாதிரி கொஞ்சம் வாங்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருந்தோம். அப்புறம் லன்ச் டைம் வந்துடுச்சு. பிள்ளைய பசிக்குதுன்னு சொல்லவும் அப்புறம் ஏற்ற மாதிரி இருக்க முருகன் இட்லி கடையில் போய் சாப்பாடு இல்லை, அப்புறம் டிஃபன் ஐட்டமாக சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏன்னா ஜிகர்தண்டா இதெல்லாம் குடிச்சிட்டு அப்புறம் சாப்பிட்டு வந்து இன்னும் கொஞ்சம் ஷாப்பிங் இருந்துச்சு. அப்புறம் திருப்பி போய் ஷாப்பிங்கெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் ஊருக்கு வந்துட்டோம். அடுத்த நாள் நைட்டு ஜப்பான்லேருந்து எங்கள் பையன் வந்தார். அதுக்காக பிள்ளைங்க வந்து வாசல் தெளித்து கலர் கோலம் போட்டு வெல்கம் பண்ணுறதுக்காக ரெடியாக இருந்தாங்க. இந்த கடையெல்லாம் வைக்கக்கூடாது நீங்கள்.
பேசவா? சரி. இப்போ வந்து முந்தா நாள் எங்கள் பொண்ணு வந்தாங்க. இன்னைக்கு வந்து எங்கள் பையன் ஜப்பான்லேருந்து வந்திருக்கா. அப்படிங்க பொண்ணு மருமகளும் திரும்ப சொல்லுங்க மாதிரி கண்டத்துல வாய் உணருது. எங்க பையனு மருமகளும் ஜப்பான்ல இருந்து இன்னைக்குதான் இப்பதான் வந்தாங்க. எங்க பேத்தி வந்து வந்தோடனே ஒரே விளையாட்டு விளையாடிட்டு ஆறு வருஷம் கழிச்சு வந்து 6 வருஷம் முடிய போகுது. ஜூன் மாசம் 6 வருஷம் முடியுது. ஃபர்ஸ்ட் இப்பவே பிள்ளைங்க எல்லாம் சந்திச்சு எல்லாரும் ஒண்ணா குட்டி பாப்பாவே நாம இப்பதான் பாக்குறோம். ஒரே ஹேப்பியா இருக்கு. உங்க பேத்தியோட ஒன்னா இப்பதான் சந்திச்சிருக்கோம். ஆமா ஆமா. எங்க சின்ன பேத்தி மயம்புல பேத்தி இப்பதான் பாத்துருக்கு எல்லா பிள்ளைகளுக்கு. நல்லா விளையாடுது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க அவா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.